மாலை வணக்கம், வணக்கங்கள். திருப்பலி பூஜை, த ஹோலி மாஸ், இவைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பூஜை ஆரம்பித்து சில நேரங்களிலே இறைவனை போற்றிவிட்டு நமது கோரிக்கைகளை நாம் முன்வைப்போம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிருபையாயிரும்னாக்கா இரக்கமாயிரும் என்று பொருள்படும். அதையே பல மொழிகளிலே பலவிதமாக சொல்வார்கள். இதே பொருளை கொண்டு சுவாமி தயக்கோரி, கிறிஸ்துவே தயக்கோரி, சுவாமி தயக்கோரி அப்படின்ட்டு கன்னட மொழியில் கேட்பார்கள். ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் ஹாவ் மெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் ஹாவ் மெர்சி, லார்ட் ஹாவ் மெர்சி, லார்ட் ஹாவ் மெர்சி. அது லார்ட் ஹாவ் மெர்சி, கிரைஸ்ட் ஹாவ் மெர்சி, லார்ட் ஹாவ் மெர்சி அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் கடவுள் எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் அப்படின்ட்டு கேட்பார்கள். அதையே லாட்டின் மொழியில் இப்படி சொல்வார்கள். கீரியே எலைசோன், கிறிஸ்து லைசோன், கீரியே லைசோன் அப்படி என்று சொல்வார்கள். இன்னும் மிக அழுத்தமாக சொல்வார்கள். ஒரு முறைக்கு 3 முறை சொல்வார்கள். அவர்கள் காதில் விழட்டும் என்ற எண்ணமோ என்னவோ தெரியாது. கீரியே லைசோன், கீரியே லைசோன், கீரியே லைசோன், கிறிஸ்து லைசோன், கிறிஸ்து லைசோன், கிறிஸ்து லைசோன், கீரியே லைசோன், கீரியே லைசோன், கீரியே லைசோன் என்று ஒவ்வொருவரையும் 3 முறை சொல்வார்கள். அது அவர் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த 3 முறை ஒவ்வொன்றையும் சொல்லும்போது அவர் விழித்தெழுந்து கொண்டு என்ன கேட்கிறார்கள் என் பிள்ளைகள் என்று கேட்டு நமது தயை கோரி சொல்லிக்கிறோமே, அதை தயவாயிரும் கேட்குறாங்களே, அவங்களுக்கு ரொம்ப தயவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இறைவன் நினைப்பார் என்ற எண்ணத்தில் அப்படி 3 முறை சொல்வார்களோ என்னவோ. அது பாட்டாகவும் பாடுவார்கள். எப்படி என்றால், கீரியே லைசோன், கிறிஸ்து கிறிஸ்து அப்படி என்று சொல்லுவார்கள். அதை 3
முறை சொல்வது, அது நாங்கள் எங்களுடைய தேவாலயத்திலே நான் போர்டிங்கில் மடத்தில் இருக்கும்போது இந்த பாட்டு பாடும்போது, இந்த கோரிக்கையை சொல்லும்போது, ஒவ்வொரு இதுவும் ஒரு ஒரு ராகத்திலையும் சொல்லுவார்கள். கிரியே ஏ ஏ ஏலை இசோ கிறிஸ்த ஏ ஸோ கிரியே சோன் அப்படின்னு அந்த டியூனில் போடுவாங்க. இந்த மாதிரி பல ராகங்களில் பாட்டு நமது கோரிக்கையை, நம்ம தேவைகளை நமது மேல் இறக்கமாயிரும் என்று நாம் வேண்டுவோம். திருப்பலியில் அது முக்கியமான பகுதி, வேண்டுதல். இப்போது தான் திருப்பலியை நான் கண்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது, நம்ம போர்டிங்கில் இருக்கும்போது இப்படியெல்லாம் பாடுமே. கிரியே கிறிஸ்த கிரியே அப்படின்ட்டு அது பழைய முறை. அது இத்தாலி லாட்டின் லாங்குவேஜில் அப்படி பாடுவார்கள். எனக்கு நினைவு வந்தது, உங்களுக்கும் தேவாலயத்துக்கு போகும்போது பல மொழிகளில் பூசைகளை நாம் காணும்பொழுது இந்த மாதிரி இந்த கோரிக்கை பாடலை இப்படியெல்லாம் கேட்டிருப்பீர்கள். அதான் இந்த லாட்டினில் பாடுவீங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன அழகாக பாடி காட்டுறீங்களே, நான் சொல்லுவாங்களே, ரொம்ப அருமையாக இருக்கும். இத்தாலி நாட்டு குருவானவர்கள் எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாக இருப்பார்கள், நல்ல ஞானத்தோடு இருப்பார்கள். அவர்கள் இந்த கோயிலில் அந்த பாட்டு பாடும்போது எல்லோருடைய உள்ளங்களும் அப்படியே சிலுக்கும். நம்முடைய உள்ளங்களே அப்படி சிலிக்கும் போது இறைவனுடைய உள்ளம் எப்படி ஆனந்தப்படும் இல்லையா? சொல்லுங்களே. சரி தாத்தா, நீங்கள் அதை சொல்லி காட்டுறதுக்கு, பாடி காட்டுறதுக்கு மிகவும் நன்றி தாத்தா. உங்களை விட்டால் வேறு யார் தாத்தா எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, பழையதையும் புதுமையையும். அப்போதெல்லாம் பூஜை நடக்கும்போது மாற்றார் மொழியில், அதாவது இத்தாலிய மொழியில், லாட்டினில் இந்த பூஜைகளை நடத்துவார்கள். அப்போது மக்கள் தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு அவர் என்னவோ சொல்கிறாரு கடவுளை கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, பூஜை நடத்துகிறாரு என்று எல்லோரும் அப்படி நினச்சி கடவுளை நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் அது ஒரு முடிவு எடுத்தாங்க. அவர் குருவானவர் என்ன பாஷையில் பேசுகிறார், கடவுள்கிட்ட என்ன கேட்கிறார் என்று நமக்கு புரியவில்லையே. அதே பூசை, அதே
மொழியை அவரவர்கள் மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டு தமிழில் உள்ளவர்கள் தமிழ் மொழியிலேயும், ஆங்கில மொழியிலே இருப்பவர்கள் ஆங்கில மொழியிலேயும், தெலுங்கு மொழியிலே இருப்பவர்கள் தெலுங்கு மொழியிலும், கன்னட மொழியிலே இருப்பவர்கள் கன்னட மொழியிலும், மலையாள மொழியிலே இருப்பவர்கள் மலையாள மொழியிலும், அப்படி உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் அவர்கள் இந்த பூஜையை அவரவர்கள் மொழியில் நடத்தினால் என்ன மிகவும் எல்லோரும் உணர்ந்து இறைவனிடம் மன்றாடுவார்களே, இறைவனை வாழ்த்துவார்களே, இறைவனை போற்றுவார்களே என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த மொழி பிரச்சனை இல்லை. அவர்கள் மொழியில் லாட்டினில் இந்த பூஜை ப்ரேயர்ஸை அவங்கவுங்க பாஷையில் கன்வெர்ட் பண்ணிக்கின்னு இந்த பூஜைகள் நடக்கிறது. ஆமாம் செல்வங்களே. ஓகே செல்வங்களே, மீண்டும் நீங்கள் பூஜை மாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இதை நினைத்து கொள்ளுங்கள். தாத்தா லாட்டின் மொழியில் நடப்பதை பாடி காட்டினார், ஜெபித்து காட்டினார் என்று உங்களுக்கும் தெரியும். பழைய மனிதர்களுக்கு அல்லது சில சமயங்களில் அந்த மொழிகளில் அந்த பூஜைகள் நடத்துவார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை கேட்டு ஜெபம் செய்யுங்கள். எப்படி ஜெபம் செய்வார்கள்? தமிழிலே சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும் அப்படி என்றும். கன்னட மொழியில் சுவாமி தயக்கோரி, கிறிஸ்துவே தயக்கோரி, சுவாமி தயக்கோரி, பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள். ஓகே சொல்லுங்களே, இறைவனிடம் கேட்போமா? இறைவா, எங்கள் அனைவர் மீதும் தயக்கூறி இரக்கமாயிரும், கருணையாயிரும். ஹாவ் மெர்சி ஆன் அஸ். கீரே லைசோன், கிறிஸ்தே லைசோன், கீரே லைசோன் என்று மன்றாடுவோம்.